இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். அந்த புகைப்படத்தை பார்த்தவங்க என்னது நம்பவே முடியலையே அப்படின்னு நிச்சயமா ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் மேடையில் நடந்த ஒரு சம்பவம் அகில இந்திய அளவில் பரபரப்பை எகிர வைத்தது. புரிஞ்சிருப்பீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள அமித்ஷா வான் பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்துட்டு பேசப்பட்டது. இதற்கு பின்னணியில் அண்ணாமலை அவங்களுடைய டீம் இருந்தது அப்படின்லாம் தகவல்கள் தீயாக வளம் வர 2 நாளில் 48 மணி நேரத்தில் இப்போ அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் புன்னகைத்தபடி நாங்கள்லாம் வந்துட்டு இணைந்து சூப்பராக பயணிப்போங்கிற ரீதியில் ஒரு இமேஜை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட 48 மணி நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சா என்னென்னவெல்லாம் நடந்து விட்டது, நிறைய நடந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர் நிர்வாகிகள். அந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழிசை வெர்சஸ் அண்ணாமலை குட்டி பிளாஷ்பேக். முன்னாள் ஆளுநர் முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை இந்நாள் தலைவர் திரு அண்ணாமலை சந்திச்சிருக்காரு. இந்த புகைப்படம் வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குங்க. தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இருந்திருந்தால் ஒருவேளை திமுகவோட அதிக இடங்களை கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் அப்போ செய்தியாளர்கள்ட்ட பேசியிருந்தாங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். அதை தொடர்ந்து மற்றொரு செய்தியாளர் சந்திப்பில் உருவகேலி செய்கிறத நான் கடுமையாக கண்டிக்கிறேன். எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது, சொந்த இணையதள வாசிகளும் சொந்த கட்சியிலேயே இப்படிலாம் நடக்குது. முன்னாள் தலைவருங்கிற அடிப்படையில் நான் நிச்சயமா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன், நிறுத்திக்கோங்க அப்படின்னு கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. மூன்றாவதாக பார்த்தோம்னா, நான் தலைமை பொறுப்புல இருந்த நேரத்தில் குற்ற பின்னணியில இருந்தவங்களை கட்சிக்குள்ளார நான் சேர்க்கல, நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருந்தேன். ஆனா இப்ப கட்சிக்குள்ளார குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் பல மாவட்டங்களில் பொறுப்புல இருக்கிறது வேதனைக்குரியது அப்படிங்கிற ரீதியில மற்றொரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. இந்த மூன்றும் தான் பாஜகக்குள்ளார பரபரப்பு பல்சை எகிர வைத்தது. ஏன்னா தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலையை டார்கெட் செஞ்சுதான் தமிழிசை இப்படி பேசியிருக்காங்க, வார் ரூமை டார்கெட் செஞ்சு அப்படின்னு. அப்போ தீயாக இது விவாதிக்கப்பட்டதுங்க. ஓகே, அங்கிருந்து கொஞ்சம் ஆந்திராவுக்கு டிராவல் பண்ணுவாங்க. ஆந்திராவுடைய முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு அவர் பதவியேற்பு விழா நடந்தது இல்லையா? அந்த விழாவுக்கு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா, பாஜகவுடைய தலைவர் இப்போ அவர் அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள், முன்னாள் துணை குடியரசு தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பலரும் அந்த மேடையில் இருந்தாங்க. அப்போதான் அந்த மேடைக்கு ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வரப்போ அமித்ஷாவுக்கும் வணக்கம் தெரிவித்தாங்க. உடனே டக்குன்னு அப்படி போனவங்க மறுபடியும் கூப்பிட்டு அப்போ அமித்ஷா விரல்லாம் நீட்டி பேசினது உடனடியாக அகில இந்திய அளவில் ட்ரெண்டிங்கே வந்ததுங்க அந்த வீடியோ. இதை ஒட்டி தான் அண்ணாமலை டீம் தமிழிசையை பற்றி டெல்லியில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அமித்ஷாவே கண்டிச்சிருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் தீயாக வந்ததுங்க. அப்படியே இப்போ மறுபடியும் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். இப்போ 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. என்ன நடந்தது இந்த இடைப்பட்ட நேரத்தில்? நெருக்கடி, தலைவலி, சமாதானம். அமித்ஷா, அண்ணாமலை, தமிழிசை முக்கோண பயணம். 48 மணி நேர பரபரப்பு. நம்ம கிட்ட பேசின கமலாலயத்துடைய சில முக்கியமான நிர்வாகிகள் அமித்ஷா ஜி தமிழிசை மேடம் கிட்ட என்னதான் பேசினாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதை தாங்க நாங்களும் கேட்குறேன், என்னங்க பேசினாங்க அப்படின்னு கேள்வியை முன்வைக்க, என்னன்னா வெளியில ஒவ்வொரு விதமாக பேசப்பட்டு கொண்டிருக்குங்க. உண்மையிலேயே தனக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவியை தமிழிசை அவங்களுடைய தரப்பினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அதற்கு தனக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நெருக்கமான நட்புகள் மூலமாக தொடர்ந்து காய் நகர்த்தல்களையும் செய்தபடி இருந்தாங்க. சில முக்கியமான தலைவர்கள் மூலமாக சில முக்கியமான பதவிகளையும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பல சேனல்கள் மூலமாக அது அமித்ஷா ஜி அவர்களுடைய கவனத்துக்கும் அது போனது. ஃபர்ஸ்ட் அவர் பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு அடம் பிடிக்கிற மாதிரி இப்படி பல சேனல்கள் மூலமாக நச்சரித்து கொண்டே இருக்க, என்னங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆந்திராவுடைய அந்த முதலமைச்சருடைய விழா நடந்ததுங்க. அப்ப டக்குன்னு அமித்ஷா அவர்களுக்கு அது நினைவுக்கு வர, அது சம்பந்தமா தான் தமிழிசை மேடம் கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரு, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. டெல்லி தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சீனியர் கமலாலய நிர்வாகிகள். ஆனா இதை தாங்க தமிழிசை மேடமுடைய டீம் தங்களுக்கு சாதகமானதாக மாத்திக்கிட்டாங்க. என்னன்னா அண்ணாமலை ஜி அவங்களுடைய வார் ரூம் இருக்கு இல்லையா, அவங்க இதற்கு பின்னாடி அமித்ஷா ஜி பேசின பிறகு வான் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் உட்கட்சியில எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் சில பேட்டிலாம் கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அதை தான் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கண்டிச்சிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை அவருடைய வார் டீம் எல்லா பக்கமும் பதிவுகளை போட தொடங்கிட்டாங்க. அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இது தங்களுக்கான வெற்றி அப்படின்னும் எல்லா இடங்களையும் பதிவு செய்ய தொடங்கிட்டாங்க. இதை அமைதியாக சத்தம் இல்லாம தமிழிசை அவங்களுடைய டீம் எல்லாவற்றையும் அப்படியே சேகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் மீது
வீசப்படுகின்ற அவதூறுகளாக இது அப்படியே ஃபைல்களாக மாற்றியபடியே இருந்தாங்க. இந்த ஃபைல்கள் எல்லாவற்றையுமே அப்படியே தன்னுடைய டெல்லி சோர்சஸ் மூலமாக டெல்லி மேலிட தலைமைக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டாக அனுப்பி வச்சாங்க. பாருங்க எந்த அளவுக்கு என்ன வந்துட்டு அவதூறு கிளப்புறாங்க, மோசமா வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அங்க வந்துட்டு தமிழிசை அவங்களுடைய டீம் போட்டு கொடுத்துட்டாங்க. நிற்க இந்த இடத்துல அப்படியே இன்னொரு பக்கம் போவோம். அமித்ஷா அவருக்கு ஒரு நெருக்கடி, தலைவலி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்னன்னா மேடையிலேயே எல்லோரும் ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்திருக்க, லட்சக்கணக்கானவர் தொலைக்காட்சியில் யூடியூப்ல இப்படி பார்த்து கொண்டு இருக்க, தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா அப்படி விரல்லாம் நீட்டி பேசினது எதிர்வினையாகவும் மாறியது. ஒரு பெண் தலைவர்கிட்ட இப்படிதான் கண்டிக்கும் துணியில பொது இடத்திலேயே பேசலாமா, அவங்களுடைய சுயமரியாதை என்ன ஆவறது அப்படின்னு பலரும் அமித்ஷாவை நோக்கி வந்துட்டு கேள்விகளை முன் வச்சாங்க. இன்னொரு பக்கம் சமுதாய ரீதியிலையும் தமிழிசை அவங்க கிட்ட இப்படி அமித்ஷா பேசியது சரியில்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் வந்தது. இன்னும் சொல்ல போனா அகில இந்திய அளவுல ஓபிசி பாலிடிக்ஸை முன்னெடுக்கின்ற, ஓபிசி அரசியலை முன்னெடுக்கின்ற பல்வேறு இயக்கங்களும் இதே அமித்ஷா அவர்கள் முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கிட்ட, அவங்க கட்சி சார்ந்த தலைவர்கள்ட்ட இந்த மாதிரி கண்டிப்பாரா அப்படின்னு அந்த டோன்ல இந்த விஷயத்தை கொண்டு போக தொடங்கினாங்க. ஏற்கனவே இந்தியா கூட்டணி ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்து தான் இந்த அளவுக்கு வலுவாக தங்களுடைய வெற்றி தொகுதிகளை வந்துட்டு பெற்று இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பாஜக தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போனதுக்கு இந்த ஓபிசி அரசியல் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. திரு ராகுல் காந்தி அவரும் கூட பேசுறப்ப சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தணும் அப்படின்னு எக்ஸ்ரே அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் அவரும் கூட ஓபிசி பாலிடிக்ஸை தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கு. இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் இதுல மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. இவை எல்லாவற்றையும் பாஜக எதிராக இருப்பது போல இந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணாங்க. ஒருங்கிணைந்த ஓபிசி இயக்கங்கள் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைக்க, இது பாஜகவுக்கு அடுத்தடுத்த ஆட்சி காலத்தில் நெருக்கடியா மாறிடக்கூடாது அப்படின்னு உடனடியாக அங்கிருந்து சென்னைக்கு தகவல் பறந்தது. நிற்க அப்படியே இப்போ நம்ம சென்னைக்கு வருவோம். இங்கே அண்ணாமலை அவங்களுடைய டீமுக்கு வந்துட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டது. உடனடியாக அங்கே டெல்லி தலைவர்கள் பேசுகிறப்ப என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய ஏரியாவில் வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு, தலைவர்கள் வந்துட்டு சமாதானமாக தானே பயணிக்கணும், அதை விட்டுட்டு ஏன் இப்படி வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ முதல்ல ரெண்டு தரப்பும் பேசி சுமூகமாக ஒரு முடிவுக்கு வாங்க, இப்போதான் தமிழ்நாட்டில் கட்சி வந்துட்டு வலுவாக காலூன்ற தொடங்கியிருக்கு, சமாதானமாக இணைந்து பயணித்தா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கையும் அடைய முடியும் அப்படின்னு ஒரு செல்லமான வார்னிங்கும் கொடுத்து அனுப்புனாங்க அமித்ஷா அவர்களுடைய டீம். இங்கே ட்விட்டரில் ஜூன் 13 இரவு நேரத்தில் ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அதில் அமித்ஷா அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஒரு பாயிண்ட், நேரம் குறைவாக இருந்ததால அரசியல் மற்றும் தொகுதி பணிகளை தீவிரமாக தொடருமாறு மிகுந்த அக்கறையோடு அவர் எனக்கு அறிவுறுத்தினார். தேவையற்ற யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ட்வீட் இருக்குங்க. இதுல மிக முக்கியம்னு சொன்னாலியா என்னன்னா, அரசியல் பணிகள் தொகுதி பணிகள் அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். அப்ப நான் அரசியல் களத்துல தான் இருக்க போறேன், இதுதான் என்னுடைய இடம், இதை நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காங்க. என்னன்னா மறைமுகமாக அண்ணாமலை அவர்களுடைய டீமுக்கு வந்துட்டு இதை வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள். இதற்கடுத்து தான் இனிப்புகளோடு தமிழிசை சவுந்தரராஜனை போயிட்டு சந்திக்கிறாரு அண்ணாமலை. போனவொடனே ஏன்னா தலைமை சொல்லிருச்சு இல்லையா, அதனால் போயிருக்காரு. அக்கா நான் எப்பயுமே எதுவுமே தவறாக யாரையுமே பேசினதில்லை, எப்பொழுதும் அந்த மதிப்பும் மரியாதையும் கட்சியுடைய தலைவர்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் அவர் பதிவு செய்ய, இவங்களும் இல்லை உங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப தவறாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அவ எல்லாமே தடுக்கணும் அப்படின்னு தான் நானும் சொன்னேன் அப்படின்னு இவங்களும் வந்துட்டு பதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருடைய முகத்திலும் எக்கச்சக்கமான புன்னகை. அந்த புன்னகையோடு ரெண்டு பேரும் அக்கா தம்பி அப்படின்னு அன்போடு கை குலுக்கி கொண்டாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோக்கும் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னாடி எத்தனை விதமான அரசியல் ஒளிந்திருக்கோ அப்படின்னு அந்த படத்தை வைத்தும் சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமான பதிவுகள் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்லாம் ஒரு ட்வீட்டை வந்துட்டு தட்டி விட்டுருக்காங்க. இப்படியாக சண்டையில் தொடங்கிய அரசியல் புன்னகையோடு சுபமாக முடிந்திருக்கு. முன்பே சொன்னது போலத்தான் அந்த புன்னகைக்குள் எத்தனை அரசியல் ஒளிந்திருக்கோ
காத்திருப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.